வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, ஜோதிட சொந்தங்களே. உங்கள் ஜோதிடர் கணேசன் பேசுகிறேங்க. ஜிகேஆர் அஸ்ட்ரோவிஷன் சென்னையிலேருந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிகேஆர் ரூல்ஸ் 14. இன்றைக்கி இந்த ரூல்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருத்தருக்கு வந்து 7 நாட்டு சனியில் இருக்கார், இல்லை அஷ்டம சனியில் இருக்கார், இல்லை அர்த்தாஷ்டம சனியில் இருக்கார். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து தான். உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் அஷ்டமத்து சனி, 4ஆம் இடத்துல இருந்தால் அர்த்தாஷ்டம சனி, 8ல் பாதி. உங்கள் ராசிக்கு முந்தன ராசி, பிந்தன ராசி, உங்கள் ராசி கரெக்டாக உங்கள் ராசியை டச் பண்ணதுக்கு உங்களுக்கு முந்தன் ராசி வரும்போதே சனியோட எஃபெக்ட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இது என்ன, ஏன் இப்படி நடக்குது, இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிங்கன்னா தானே பண்ண முடியும். சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு புகையை வெளியில் கொடுக்கும் கிரகம். அது வந்து ரொம்ப குளுமையான கிரகம். வெறும் காற்று, நீர், குளுமை இதெல்லாம் ஆனப்பட்ட கிரகம். ரொம்ப ஸ்லோவாக சுற்றுற கிரகம். ஸோ எப்படி நீங்கள் ஒரு 2 வீலரில் போயிட்டுருக்கீங்க, ரோட்டில் முன்னாடி ஒரு லாரி வந்தவுடனே கருப்பு புகை அடிச்சுக்கிட்டே போகிறான்னு வச்சுங்க. நீங்கள் அந்த லாரி போகிற வரைக்கும் நீங்கள் போகிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் அதுவும் போகிறான்னா, ஒரு 5 கிலோமீட்டர் போகிறான்னா புகை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்கள. அப்படி தான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு முந்தன ராசி, அதாவது விரய சனியாக வந்து, உங்களுக்கு விரய சனியாக வந்துட்டாலே சந்திரன் என்ற இடத்திற்கு முந்தன இடத்துக்கு வந்துட்டாலே உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே, சந்திரன்லேருந்து எடுத்துக்கணும், லக்னம் கிடையாது, சந்திரன்லேருந்து எடுக்கும்போது 12ஆம் இடத்துல வரும்போதே கருப்பு புகையை அடித்து கொண்டு தான் போவார். உங்கள் ராசியை மந்தமாக்க தான் செய்வார். ஒரு லாரி கருப்பு புகை அடிக்குதுன்னா பக்கத்தில் இருக்கிறவனுங்க மூக்கை பொத்திப்பான், அந்த பக்கத்தில் கடை வச்சுக்கிட்டு இருக்கவனும் மூக்கை பொத்திப்பான், அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் மூக்கை பொத்திப்பாங்க. அப்படி தான் இருக்கும். எப்படி உங்களுக்கு முன்னாடி குப்பை லாரி போனால், வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது குப்பை லாரி போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த குப்பை லாரி எப்படியே கடந்து போயிடணும்னு பார்ப்பீங்க. இல்லை குப்பை லாரிக்கு பின்னாடியே போனால் ஸ்மெல் அடிக்கும், குடலை பிடுங்கும். அப்படி தான் நடக்கும். இதுதான் சனி தசை. சனி என்ற கிரகம் உங்கள் ராசியை சுற்றி 7.5 வருஷம், முந்தன ராசிக்கு வந்து விரய சனியாக 2.5 வருஷம், உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக 2.5 வருஷம், அடுத்தது வந்தோன்னா பாத சனியாக 2.5 வருஷம், 7.5 வருடங்கள் ஒருத்தருக்கு வந்து, அதான் 7 நாட்டு சனி. 7.5 வருடங்கள் வந்தோன்னா உங்கள் ராசியை கடக்கிற டிஸ்டன்ஸ், உங்கள் ராசியை 2.5 வருஷம் தான் கடப்பார். அது கிட்ட வரும்போது அப்படி தான் இருக்கும், அது கடந்து போனாலும் அப்படி தான் இருக்கும். எப்படி வந்து குப்பை லாரி ஸ்மெல்லு அந்த ரோட்டில் போச்சுனாலே நீங்கள் திருப்பியும் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு போனால் கூட ஸ்மெல்லு வரும். அந்த மாதிரி தான். அதான் பாத சனி. பாத சனி உங்களை விட்டு விலகி போனாலும் அந்த ஸ்மெல்லு இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு தெரியும். நீங்கள் என்ன தான் சனியின் ராசியில் பிறந்திருந்தாலும், கும்பராசியில் பிறந்திருந்தாலும், மகர ராசியில் பிறந்திருந்தாலும், சனியோட நட்சத்திரமான அனுஷம், உத்திரட்டாதி, பூசத்தில் பிறந்திருந்தாலும், நீங்கள் சனியின் லக்னத்தில் பிறந்திருந்தாலும், சுக்கிரனி லக்னத்தில் பிறந்திருந்தாலும், எல்லாரையும் சனி விட்டு வைப்பது அல்ல, எல்லாரையும் வச்சு செய்ய தான் செய்வார். ஆனால் சனி பகவான் யார் ஒருவர் நேர்மையாக இருக்கிறாரோ அவருக்கு வந்து எந்த குறையும் பண்ண மாட்டார். அவரே வந்து சனியின் பகை வீடான விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தாலும், மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலும், அவர் நல்லவராக இருந்தார்னா அந்த 7.5 வருஷத்தை அவங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்க மாட்டார். ஒரு சின்ன துன்பத்தை கூட தரமாட்டார். உங்களை அறியாமல் நீங்கள் செய்த தவறு, பிரச்சனை, ப்ராப்ளம், நீங்கள் ஏமாத்தந்து, மற்றவங்களை கஷ்டப்படுத்தந்து, உங்களை அறியாமல் மற்றவங்கள மனசு நோவ வச்சது எல்லாத்துக்கும் சனி தான் கொடுக்குற பலன் தான் அந்த 7 நாட்டு சனி. புரியுதுங்களா? கும்பராசிக்காரர்களுக்கும் சனி தசை வந்தால் கஷ்டமாக தான் இருக்கும். 7 நாட்டு சனி. ராசி அதிபதி சார் சனி வந்தால் ஒன்றும் நடக்காது, கவலைப்படாதீங்கன்னு கும்பராசிக்காரங்க தவிச்சுன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி கடந்த 7.5 வருஷமாக தவிச்சுன்னு இருக்கிறாங்க. மகர ராசியில் இருக்கிற திருவோணமும், அவிட்டமும், உத்திராடமும். இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா குரு பலன் வருது. அப்போ எல்லோரும் கல்யாணம் ஆகும். மண்டபத்தில் போனீங்கன்னா எல்லா இந்த யங் ஏஜில் இருக்கவங்க எல்லோரும் கல்யாணம் ஆகாதவங்களாம், ரொம்ப 5 வருஷம் முன்னாடி ஆகாதவங்களாம் இப்போ ஆகும். பார்த்தீங்கன்னா எல்லாம் திருவோணம், உத்திராடம், அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதமாக தான் இருக்கும். நீங்கள் போய் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ சனி பகவான் தனது ராசியாக இருந்தாலும், தனது லக்னமாக இருந்தாலும் அவங்கள வச்சு தான் செய்கிறார். தப்பு பண்ணால் அடிப்பார், தப்பு பண்ணால் அடிக்கிற வாத்தியார் அவர். தப்பு பண்ணால் மடியில் வச்சு கொஞ்சிற வாத்தியார் கிடையாது. தப்பு பண்ணால் அடியை கொடுக்க தான் செய்வார் சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து 7 நாட்டு சனியில் என்னென்னலாம் தீமையை செய்கிறார், அதுதான் நம்ம ஜிகேஆர் ரூல். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 7 நாட்டு சனி ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் வேலைக்கு குளிக்க மாட்டீங்க. உங்கள் உடம்புல சனி அழுக்கு வந்து ஒட்டிக்கும். நீங்கள் காலைல எழுந்து குளிச்சுட்டு இருந்தாலும் வேறு மாதிரி ஜாப் வந்து நைட் ஷிஃப்டாக மாதிரி காலைல தூங்கின்னு இருப்பீங்க.
நீங்கள் குளிக்கிற நேரம் பார்த்தா தள்ளி போகுமானா தள்ளி போகும். உங்கள் உடம்பில் அழுக்கு ஒட்டிக்கும், அழுக்கு வந்து சேரும். நீங்கள் எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ரோட்டில் மண் அப்பிட்டு வரும். இப்படி தான் இருக்கும். அதான் சனியோட ஃபஸ்ட்டு குவாலிட்டி. நீங்கள் 2-3 செருப்பு மாற்றுவீங்க, எக்ஸ்ட்ரா ஷூ வாங்குவீங்க, எல்லாம் சனி. 7 நாட்டு சனி வந்துட்டாலே நீங்கள் போய் அப்போ அந்த பீரியடில் செருப்பு வாங்கிட்டே தான் இருப்பீங்க. அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் வருஷம் வருஷம் வாங்குவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் 7 நாட்டு சனி வந்தவங்களை பார்த்தீங்கன்னா பழைய ஸ்லிப்பரெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க. பழைய ஸ்லிப்பர் இருக்கும், இந்த ஸ்லிப்பர் இருக்கும், இங்கே ஒரு ஸ்லிப்பர் வாங்குவோம், ஸ்லிப்பர் அறுந்து போகும். 7 நாட்டு சனியில் எல்லாம் நடக்குமானா நடக்கும், தொலைஞ்சி போகும். எல்லா ஸ்லிப்பர்லாம் சனி, அழுக்கு சனி, ஸ்மெல் சனி. வீடு வந்து ஸ்மெல் அடிக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எதனா பூச்சி இது எதனா இறந்து போயிடும் வீட்டில், அந்த ஸ்மெல்லு உங்களை வந்து கொமட்டும். அதே மாதிரி டஸ்ட்டு, தும்பு தூசிலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. வீட்டில் இருக்க தும்பு தூசியை க்ளீன் செய்ய வைக்கும் உங்கள் கையால் சனி பகவான். பீரோவுக்கு மேலே இருக்க டஸ்ட்டு, இந்த ஏசியில் இருக்க டஸ்ட்டு, இதெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க. இல்லைனா ஏசி க்ளீன் பண்ணதுக்கு ஒரு ஆளை கூப்பிடுவீங்க, அவன் வீடு ஃபுல்லாக மண்ணை அள்ளி கொட்டிட்டு போடுவான், க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிடுவான். அப்புறம் டேங்க்கு தூர் வாருவீங்க, தூர் வாடுறது. கிணறு இருந்தால் கிணறு தூர் வாருவீங்க, டேங்க் இருந்தால் டேங்க்கை க்ளீன் பண்ணி அழுக்கு ஃபுல்லாக டேங்க்கு சம்பு எல்லாம் க்ளீன் பண்ணி. சார் இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது தான் சார். அப்படி கிடையாது. ரெகுலராக பண்ணுறது வந்தோடனே சுத்தமாக இருக்கிற டேங்க்கே நீங்கள் சும்மா போட்டு கழுவுனா உண்டு. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக டேங்க்கை க்ளீன் பண்ணியிருக்க மாட்டீங்க. 7 நாட்டு சனி ஆரம்பித்த உடனே இப்போ மீனராசிக்காரர் கும்பராசிக்காரெலாம் இந்த வேலையை பண்ணிட்டு இருப்பானா, இந்த வேலையை தான் பண்ணிருப்பான். புரியுதுங்களா? மகர ராசிக்காரர் பண்ண மாட்டாங்க. மகர ராசிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது சனி, 1 வருஷம் இருக்குது. மகர ராசியும் பண்ணலாம். இந்த மாதிரி அழுக்கு குப்பை, வீட்டில் குப்பையை எடுத்துன்னு போய் குப்பை போடுறது, இங்கே தான் குப்பை கொட்டுறேன் அப்படின்றாங்களா, குப்பையை கொட்டின்னு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ராசிக்காரர்லாம் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய சுமையாக தெரியாது. அவங்களாம் அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க, ஒரு நாள் பண்ணுவாங்க போவாங்க. ஆனால் நீங்கள் 7 நாட்டு சனி இருந்தால் இதெல்லாம் தினம் உங்கள் கண்ணில் பார்ப்பீங்க. காலைல எழுந்தவொடனே குப்பை லாரி இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி. நீங்கள் காலைல மகர ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, மீனராசிக்காரெல்லாம் பாருங்கள், குப்பை லாரி, குப்பை போடுறவன் இவன்லாம் உங்கள் வீட்டில் முன்னாடி வந்து நிற்பான். இதான் ஜிகே ரூல். புரியுதுங்களா? குப்பை போடுறவங்க, குப்பை வாடுறவங்க, குப்பை பக்கத்து வீட்டில் இருக்கணும், உங்கள் வீட்டில் முன்னாடி குப்பை கொட்டுறது, காக்கா எங்கேருந்துனா இருந்ததுன்னா சத்தை இதெல்லாம் எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் போட்டு போகும். அது எலியை தூக்கின்னு வந்தால் கூட, செத்த எலியை தூக்கின்னு வந்தால் கூட உங்கள் வீட்டில் போடும், எலும்பு தூக்கின்னு வந்து போடும். அழுக்கு இப்போ செதாருது. அதே மாதிரி ட்ரைனேஜ் அடைச்சிக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம்ல, எல்லா ராசிக்காரருக்கும் ட்ரைனேஜ் அடைக்குமானா அடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனி இருந்தால் கண்டிப்பாக ட்ரைனேஜ் அடைச்சிக்கும். வீட்டில் நீங்கள் ஆளை வச்சு இறங்கி க்ளீன் பண்ணுவீங்க, நாற்ற கப்பு கொடுங்க. இப்படி தான் இருக்குமானா இதுதான் 7 நாட்டு சனி. இது உங்கள் வாழ்வில் நடைபெற்றதுன்னா உங்களுக்கு 7 நாட்டு சனி அருமையாக பிடிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம், உங்களை வச்சு செய்யுதுன்னு அர்த்தம். 7 நாட்டு சனி புரியுதுங்களா? உங்கள் வீடு டஸ்ட் ஆகும், மண் டஸ்ட்டு அழுக்கு. வீட்டை க்ளீன் பண்ணுறது, வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுறது, க்ளீன் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா டார்க் கலர் பெயிண்ட் அடித்து விடுவீங்க. எல்லாம் தேய்ச்சி வீட்டை க்ளீன் பண்ணி அழுக்காக இருக்கும் வீடு. இந்த வேலையெல்லாம் பண்ணின்னு உட்காந்து இருப்பீங்க. இதுதான் 7 நாட்டு சனிலாம் நடக்கும். இதுதான் முதல் ரூலோட முதல் விதி. அழுக்கை சுத்தம் செய்பவர், அது அழுக்கு படிஞ்சுக்கிட்டே இருக்கும், குளிக்காமல் இருப்பவர். இதான் 7 நாட்டு சனி நடந்தால் சோம்பேறித்தனமாக இருக்க வைக்கும். மந்தன். இதுக்கு அடுத்தது தான் சனி வந்து உங்கள் காலில் அடிபட வைக்கும். சனி மந்தன் உங்கள் காலில் அடிபடும். கால் முறிவு, கால் பெண்டாகிறது, காலில் பிளேட்டு வைக்கிறது, கால் ஸ்கிட் ஆகிறது, ஆங்கிள் ஜாயிண்ட் புரோக்கன் ஆகிறது. இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்வாங்க. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஆங்கிள் ஜாயிண்ட் ஒஞ்சி வச்சுன்னுவான். நீங்கள் போனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உங்கள் காலில் கொடுக்கும். காலில் ஆணி வர்றது, காலில் வந்து பார்த்திங்கன்னா நகம் உடையிறது, எல்லாம் உங்கள் காலை முறிக்குமானா முறிக்கும். அதான் 7 நாட்டு சனி. இப்போ எத்தனோ பேர் மீனராசிக்கு 7 நாட்டு சனி தன் வேலையை காட்டி கொண்டு இருக்கிறது. காலில் எல்லாத்தையும் ரெடி பண்ணுதானா, கால் வழியாக எல்லாம் நடக்குதானா நடக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு, சாராய போதை ஸ்மெல். ஓகேங்களா? ராகு தான் போதை, சனி வந்து அந்த ஸ்மெல்லு சனி. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க 7 நாட்டு சனி வந்தால், நல்லா ஸ்மோக் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே பண்ணுவாங்க. இல்லைனா சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான், சில பேர் ஸ்மோக் பண்ணுவான். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கிற பெட்டில் பார்த்து தூங்குவான். புரியுதுங்களா? அந்த பெட்டை தட்டியிருக்கவே மாட்டான், சுத்தமாகவே இருக்காது, அழுக்கு. சனியோடு தான் வாசம் பண்ணணும். நீங்கள் ஒன்று ஸ்மோக் பண்ணுவான், இல்லைனா வந்தவொடனே ட்ரிங்க்ஸ் பண்ணுவான். 7 நாட்டு சனி வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்துருமானா வந்துடும். சார் அப்படிலாம் இல்லை சார், நான் வந்து கெட்ட ட்ரிங்க்ஸ் பழகமே இல்லை சார் அப்படின்னா, சனி அப்பா நீ ரொம்ப சந்தோஷம்டா,
நீ எதுவும் பண்ண மாட்டார், நன்றி, வேறு விதமாக உங்களை லாக் பண்ணுவார், உங்களை காலை உடச்சி படுக்க வச்சுருவார். கால், ட்ரிங்க்ஸு, ஸ்மெல்லு, அழுக்கு, இதை சுற்றி சுற்றியே உங்களை வாழ்க்கை அந்த 7 வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் காட்டுவார். அதை தான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். முன்னாடி கருப்பில் புகை விட்டுட்டு போகுது லாரி, அதான் சனி பகவான் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை முறை. இதுக்கு அடுத்தது தான் சனி பகவான் என்றால் இரவு. சனி பகவான் என்றால் இரவு பொழுது. இரவு வந்தாலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இரவு பொழுது இனிதாக கழிப்பவர்கள். இரவில் தான் உங்களுக்கு எல்லாமே தோணும், ஐடியாஸே தோணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. நைட் ஷிஃப்ட் மாறிடும், டைமிங் மாறிடும், நைட்டில் தான் எல்லா வேலையும் பார்ப்பீங்க. இரவு பொழுதை இனிமையாக்கி தந்து விடுவார் உங்களுக்கு கையில் சனி பகவான். பகல் பொழுதில் தூங்கின்னு இருப்பீங்க, இரவு பொழுதில் வேலையை பார்ப்பீங்க. தூக்கமே வராது உங்களுக்கு. இந்த ஆந்த கண்ணு போட்ட மாதிரி ஆந்த முழிச்சிட்டு இருக்க மாதிரி நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருப்பீங்க. 2:30 3 மணி தான் தூக்கமே வரும். ஸோ லேட் ஸ்லீப். இதுக்கு அடுத்தது சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நோய் வந்து சனி பகவான். முதுமை நிலை. உங்கள் முகத்தில் தாடி, வெள்ளை தாடி வச்சுக்கிறது, இந்த சாமியார் மாதிரி வெள்ளை தாடி விடுறது, வெள்ளை தாடியாக வர்றது, புரியுதுங்களா? இந்த மாதிரி வெள்ளை கலர் தாடியை, வயதான தோற்றத்தை உங்களுக்கு கொடுப்பவர் சனி பகவான். அதே மாதிரி வயதான நண்பர்களை உங்களுக்கு வந்து நண்பர்களாக்கி கொடுப்பார். வயதானவங்க பார்த்தீங்கன்னா இவனுக்கு 40 வயசு இருக்கும், அவனோட ஃப்ரெண்டு யாரான்னு பார்த்தா 56 வயசு ஒரு ஆள் வந்து நிற்பான், புரியுதுங்களா? அதே மாதிரி இவனுக்கு 40 வயசு இருக்கும், இவனுக்கு தாடி வந்துட்டு இருக்கும், இவனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு யாரானா எங்கே இருப்பான், அவனுக்கு இவன் ஃப்ரெண்டாக இருப்பான், அவனுக்கு 7 நாட்டு சனி நடக்கும், இவனுக்கு 7 நாட்டு சனி நடக்கும். இவன் கும்பராசியாக இருப்பான், அவன் மகர ராசியாக இருப்பான், புரியுதுங்களா? இல்லைனா அவனுக்கு அஷ்டமத்து சனி நடக்கும், கடகராசியாக இருப்பான். கடகராசி யாரோட போய் சேரும்னா கும்பராசியோட போய் சேரும், 7 நாட்டு சனி இருக்கிறவங்களோட சேரும். பார்த்தா இவருக்கு தாடி வந்துட்டு இருக்கும், எல்லாம் வெள்ளை முடி, புரியுதுங்களா? இப்படியே வந்து வயதான தோற்றம் ப்ளஸ் நோய். உங்களுக்கு கால்லேருந்து நோய் ஸ்டார்ட் ஆகும். உங்களுடைய கால் வலிக்கும், சுகர் வர ஆரம்பிச்சிடும், கால் வலி ஏற்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும், புரியுதுங்களா? சுகர் வர்றதுக்கு, கிட்னி ப்ராப்ளம்மு, இது எல்லாம் சனி கொடுக்குற ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கிட்னினா சுக்கிரன் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து சனி அழுக்கு, உங்களுடைய சிறுநீர் பை தான் அழுக்கு. அதுதான் அந்த சிறுநீர் பை அழுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுனால கிட்னி என்பது உங்கள் ரத்தத்துலேருந்து சிறுநீரை பிரிக்கிற இடம். அந்த இடத்துல தான் சனி உருவாகிறார் கிட்னியில். கிட்னி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். 7 நாட்டு சனியில் கிட்னி ஸ்டோன் வருமானா வரும், உங்களுக்கே தெரியாது. யூரின் போகும்போது எரியும், அப்புறம் பார்த்திங்கன்னா பிளட்டே வரும். இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு. எனக்கு தெரியல அவங்களுக்கு. யூரின் என்றால் யூரினில் இருக்கிறது சனி, புரியுதுங்களா? அந்த மலை துவாரம், இந்த யூரின் போகிற ட்ராக் தான் வந்து பார்த்திங்கன்னா கேது. ஆனால் அதில் அழுக்கு வெளில போகிறது சனி பகவான், புரியுதுங்களா? ஸோ அதனால் சனி பகவான் வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிளாக் அழுக்கு சேருதோ, இப்போ கொழுப்பு சத்து சேர்ந்து இதயம் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்களா, கொழுப்பு சத்து சேர்ந்து அழுக்கு பிளாக் ஆகிடுது, அந்த இடம் பிளாக் ஆகிடுது. ஸோ ரத்த நாணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிடும். ஸோ இதெல்லாம் 7 நாட்டு சனியில் நடக்குமானா நடக்க தான் செய்யும். கால் உடையும், முறியும், அடிபடும், நோய் வர்றது, கிருமி வர்றது, டிசீஸு. உங்களுக்கு வந்து டிசீஸே வந்து பார்த்திங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் டிசீஸாக இருக்காது. கரெக்டாக அந்த சனி தசை முடியும், எல்லாம் முடிஞ்சிடும், புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து கருப்பாக உடலில் இருக்கும் கருப்பு பகுதியெலாம் வெளுமையாக மாறிடும். அப்போ கண்ணு கருவிழி மாறிடுமா சொன்னால் ஆமாம், கருவிழி வலிக்கும், நீங்கள் தூங்க மாட்டீங்க நைட்டு 7 நாட்டு சனியில், புரியுதுங்களா? முடி வந்து வெள்ளையர்னாயிடும், முடி வந்து வெண்மையாக மாறிவிடும், புரியுதுங்களா? பல்லுலாம் கருப்பாயிடும், பல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுக்கு படியும். அதுதான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுனா ஒயிட்டாக இருக்கிற பல் வந்து கருப்பாயிடும். ஸோ இதெல்லாம் 7 நாட்டு சனியில் நடக்குமானா கன்ஃபார்மாக நடக்கும். ஒன்றுமே இல்லை, சனியோட காரகத்துவத்தை எடுத்து நீங்கள் சொல்ல வேண்டியது தான் லைனாக. உங்களுக்கு ஆயிலுக்கு மட்டும் பங்கம் வராது 7 நாட்டு சனியில். உங்களை மற்ற எல்லா விஷயத்துலையும் வச்சு செய்வார் சனி. நீங்கள் ஒரு காரியத்தை 7 நாட்டு சனியில் தொடங்கினா முடிக்கவே முடியாது. நீங்கள் வீடு கட்டி சார், எத்தனோ பேர் வீடு கட்டியிருக்கான் சார், கல்யாணம்லாம் ஆயிருக்கு சார் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா சனியின் பார்வையில் நல்லவனாக இருப்பான். அவன் வந்து அடுத்த 30 வருஷம் ஆடவே மாட்டான். சனி தசை வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற 30 வருஷத்தில் ஆடவே மாட்டான். அமைதியாக நல்லவனாக இருப்பான். 4 பேருக்கு நன்மை செய்து கொண்டு இருப்பான். ஊனமுற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருப்பான். பிச்சைக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அழுக்கில் தூர்வார இருக்கிற கூலி தொழிலாளிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். சனி அவங்களெலாம் ஹெல்ப் பண்ணுறதுனால வந்து சனி அவங்கள போய் பிடிக்கவே மாட்டார். அவங்கள போய் தட்டி கொடுத்துட்டு கை கொடுத்துட்டு போயிடுவார் சனி பகவான். மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கையை காலை முறிச்சு விட்ருவார்.
லஞ்சம் வாங்குறவனுக்கு முடிச்சு விட்ருவார், கையை காலம் முடிச்சு விட்ருவார். லஞ்சம் எவ்வளோ காசை வாங்கினாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா கூட இப்போ வச்சு செய்வார் சனி பகவான். லஞ்சத்துக்கு வந்தவொடனே சனி பகவான் வந்து எதிரியானா எதிரி. அதே மாதிரி விவசாயத்துக்கும் எதிரி சனி பகவான். புரியுதுங்களா? ஏன்னா விவசாயத்தை வந்து செவ்வாயும் சந்திரனும் விவசாயம், அதற்கு எதிரி வந்து சனி பகவான். ஸோ விவசாயம் பார்க்குறவங்களாம் வந்து விவசாயம் பார்க்க முடியாது. 7 நாட்டு சனி வந்தால், 7 நாட்டு சனி வந்துட்டாலே வந்து பண்ண விடாது, போய் சேத்துல காலை வைக்க விடாது, நீர்லேயும் சேத்துலேயும் காலை வைக்க விடாது, பூமியிலையும் சேத்துலேயும் காலை வைக்க விடாது. சனி எதிரி. ஸோ விவசாயிகள்லாம் கஷ்டம் தான் போடுவாங்க 7 நாட்டு சனி வந்தால். புரியுதுங்களா? அதே மாதிரி வக்கீல்லாம் பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனி வரும்போது பிளாக் கலர் கோட் போட்டுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒயிட்டும் போடுவாங்க, பிளாக்கும் போடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நிறைய வெற்றிகள் கிடைக்கும். இப்போ வக்கீல்லாம் இருக்கிறாங்களா, நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து. ஸோ அந்த பிளாக்கை வந்தவொடனே 7 நாட்டு சனியில் போடும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான சிறப்பு. ஆனால் அதே வக்கீலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 வருஷத்தில் வந்தவொடனே பார்த்திங்கன்னா நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும் சனி பகவான். கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுவாங்க, கல்யாணம் தள்ளிக்கினே போகும், ஒரு சுபகாரியமே நடக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க வந்து. அந்த கருப்பு கலர் கோட்டை போட்டால் தான் அவங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும், வேலை மட்டும் நல்லாயிருக்கும், மற்றதெல்லாம் கஷ்டப்படுவாங்க. காரணம் என்னென்னா அவங்க கருப்பு கலர் கோட்டை வந்து கோட்டில் தான் போட்டுன்னு இருப்பாங்க, வீட்டில் போட்டுன்னு இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சனி அவங்களுக்கு வேலை செய்யும். ஸோ 7 நாட்டு சனி வந்தாலே நீங்கள் ரெட் கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு இதே தான் போட்டுன்னு இருக்கணும் மாற்றி மாற்றி. பிளாக் கலர் ஹெல்மெட்டு, வேறு கலர் ஹெல்மெட் போட, பிளாக் கலர் ஹெல்மெட்டு, பிளாக் கலர் ஸ்லிப்பர் எல்லாம் பிளாக்குக்கு மாறிடணும். இந்த விஜய் ஒரு படத்தில் சொல்கிறான் பாருங்கள், ப்ளூங்க மேடம் ப்ளூங்க மேடம்னோ இல்லையா, பிரியமானவளை படத்தில், அந்த மாதிரி எல்லாம் பிளாக்குக்கு மாறிடணும், இல்லை ப்ளூவுக்கும் மாறிடணும். சனி என்றால் பிளாக் தான். புரியுதுங்களா? ஸோ எல்லாம் பிளாக் கலருக்கு மாறிட்டிங்கன்னா எல்லாம் சிறப்பு. பிளாக் கலரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் 7 நாட்டு சனியில். ஸோ இதெல்லாம் தான் சனியின் எஃபெக்ட் 7 நாட்டு சனியில். மற்றபடி வந்தவொடனே பார்த்திங்கன்னா இது வந்து சனியோட காரகத்தை வச்சு ஜிகேஆர் ரூலில் சொல்லியிருக்கேன், இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஓன் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த புத்தகத்துலேயும் இப்படிலாம் இல்லை, இப்படி தான் நடக்கும், அப்படி தான் ஆகும்னு எதுவுமே இல்லை. சனினா இரவுக்கு சொந்தக்காரன் சனி. அப்போ இரவில் 7 நாட்டு சனி வந்தால் முடிச்சுட்டு இருக்காங்க, அஷ்டமத்து சனி வந்தாலும் இரவில் முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அர்த்தாஷ்டம சனி வந்தால் முடிக்க மாட்டாங்க, அது பிரச்சனை கிடையாது. இந்த ரெண்டும் தான் வந்து மாட்டிக்கும் வந்து. அதனால் என்ன ஆகும்னா எல்லாம் ஸ்கிப் ஆகும், லேட் ஆகும், சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும், வேலைக்கு போகிறதுக்கு லேட் ஆகும், ஒரு காரியத்தை லேட்டாக பண்ணிவிட்டு திட்டு வாங்குவாங்க, லேட்டாக எல்லாம் நடக்கும். ஸோ எல்லாமே லேட்டாக நடக்கும், உங்களால் சீக்கிரமாக எதுவும் நடக்கவே முடியாது. ஸோ எதுவும் நடத்தவும் முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் டிலே ஆகும். நீங்கள் போய் உதாரணத்துக்கு போய் நீங்கள் போய் கரண்ட் பில் கட்டலான்னு போனோன்னா கூட அன்றைக்கி முடியாது, 2 நாள் கழிச்சு தான் கட்டுவீங்க, எல்லாம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் வாங்கும் பொருள் எல்லாம் லேட் ஆகும். உங்கள் மைண்டே வந்து ஒர்க் பண்ண விடாமல் ஸ்டக் பண்ணி வச்சுருவோம், நிறுத்தி வச்சுருக்கோம். அதான் சனி பகவான். ஆனால் நல்லவங்களுக்கு வந்து சனி பகவானுக்கு வந்து நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி சனி பகவான். சரிங்களா நண்பர்களே? வாழ்க வளமுடன். சிவாய் நம. உங்கள் ஜோதிடர் கணேசன், ஜிகேஆர் அஸ்ட்ரோவிஷன், சென்னை. ஸோ எங்களிடம் வந்து கன்சல்டேஷன் பார்க்கணுன்னா, அஸ்ட்ரோ கன்சல்டேஷன் பார்க்கணுன்னா இந்த மேலே இருக்க நம்பரை வந்து கால் பண்ணுங்கள், 9962096308. உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக A to Z அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? தேங்க்யூ. வாழ்க வளமுடன். சிவாய் நம.